الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أسوأ الناس منزلة من ذهب آخرته بدنيا غيره أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஸ்வஇன் நாசி மன்சிலத்தன் மன் ذهب آخرته بدنيا غيره. சுப்ஹானல்லாஹ். இதுவரைக்கும் எப்படிப்பட்ட ஹதீஸை பார்த்துட்டு வந்தோன்னு சொன்னா, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான வழிகள், அவனுடைய நிழலை அடைவதற்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறது சம்பந்தமான விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆகிரத்து ஜன்னத்து சம்பந்தமான விஷயங்களை நாம பார்த்தோம். அதுல எப்படி நெருங்கிறது அப்படிங்கிற விஷயமா. நான் இன்னைக்கு சொல்ற ஹதீஸுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான செய்தி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் தெரியுமா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸ்ல. நன்றாக கவனிச்சுன்னு சொன்ன நாஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்கு இடம்பெறுகிறது. இது முஃமின்களுக்கு மட்டுமல்ல, இது பொதுவான மக்கள் எல்லோரையும் எடுத்தாலும் அந்த எல்லோரிலும் இருக்கிறதுலேயும் ரொம்ப மட்டமானவன் யாரு அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். மின் அஸ்வஇன் நாசி மன்சிலத்தன், மிக மோசமான மனிதன் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, மன் ذهب آخرته بدنيا غيره, தனது ஆகிரத்தை, அதாவது மறுமையினுடைய வாழ்வை மற்றவரின் உலக நலனுக்காக வேண்டி இழந்து விட்டவன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளுடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஆகிரத்தை நாம இழந்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, புரியுதுங்களா? ஆனா இந்த ஹதீஸ்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிறரின் நலனுக்காக, பிறருடைய உலக நலனுக்காக வேண்டி நம்மளுடைய ஆகிரத்தை தொலைத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் மக்கள்லயே ரொம்ப மோசமான ஆளு அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதா கேள்வி? ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க? மற்றவர்களுடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி தனது ஆகிரத்தை நாசம் பண்ணி கொண்டவன் இவன்தான் மக்களிலேயே மிக மோசமானவன் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க. இப்ப பிறருடைய உலக ஆதாயத்திற்காக வேண்டி எப்படி நம்மளுடைய ஆகிரத்தை நாம தொலைச்சுக்கிடுவோம்? யாராவது ஒரு முஃமின் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது லேசா நாம விளங்கிக்கிடணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நாம பாவம் செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸனுடைய பொருள். புரியுதுங்களா? ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும், ஒரு ஆளுக்கு பண தேவை இருக்குங்கிறதுக்காக வேண்டி நாம் கொள்ளையடித்தோ அல்லது திருடியோ அவருக்கு உதவுவது, இதை நம்ம மேலோட்டமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்தினர்கள் இந்த உலகத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம ஹராமான வழியில சம்பாதிக்கிறோம். புரியுதுங்களா? இதை அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல வரும் அப்படிங்கிறத நமக்கு இமாம்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப அருமையாக நிறைய விளக்கங்களை இந்த ஹதீஸுக்கு தர்றாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப பிறர் இந்த உலகத்தில் நலமோடு இருப்பதற்காக வேண்டி நமது ஆகிரத்தை தொலைத்துக்கிடக் கூடாது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல நிறைய உட்கருத்துக்களை நமக்கு எடுத்து தர்றாங்க. நம்ம துனியால அதாவது நம்ம நல்லா அது தெரிஞ்ச விஷயம் தெரிந்த நபர்கள் என்ன செய்ய மாட்டான், வேணுக்குனே செய்யக்கூடாது, நம்மளுக்காக வேண்டி அதுல எடுத்துக்கிடக் கூடாதுன்னு தெளிவா இருப்பான். நான் என்ன செய்ய, என் பிள்ளைக்கு காலேஜுக்கு கட்டணும், என்ன செய்ய, என் பசங்களுக்கு உண்டான அவங்களுடைய சேஃப்டியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி லஞ்சம் வாங்குறேன்.
நல்ல துறையில ஒர்க் பண்றாரு, வேலை பார்க்கிறாரு. ஆனால் இந்த வேலையை பயன்படுத்தி லஞ்சம் வாங்குறது, அதுக்கு காரணத்தை சொல்றது எப்படி? என் பிள்ளைகளுக்காக வேண்டி, என் குடும்பத்துக்காக வேண்டி, அல்லது என்னுடைய சொந்தத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி, மற்றவர்கள் இந்த துனியால செழிப்போட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நாம பாவங்கள் செய்வது அப்படிங்கிறது இந்த மாதிரி வகைகளில் எல்லாம் வரும். எவர் இப்படி நடந்து கொள்கிறாரோ இவர்தான் மக்களிலேயே ஆக மட்டமானவர், மோசமானவர் அப்படிங்கிற செய்தியை இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருது கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி இன்னொரு கருத்து இதுல உட்கருத்தாக சொல்லித் தர்றாங்க. பிறருடைய நலனுக்காக வேண்டி நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறதும் இதுல இந்த அடிப்படையில வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. உதாரணத்திற்கு நண்பனுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி நாம் மது அருந்துவது. ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு ஏதோ ஒரு பார்ட்டி அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போய் கல்யாணத்துக்குன்னு சொல்லி முந்திர நாள் என்ன செய்வான், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லி கொடுக்குறானா இல்லையா? அதுல நாமளே வாங்கி நம்ம காசுல வாங்கி செஞ்சாதான் தப்பு, அவன் தானே வாங்கி கொடுக்குறான், அப்படிலாம் மண்டையை கழுவான் செய்தான். சிலருக்கு எப்படி செய்வான், அதாவது மது அருந்துறது தாண்டா தப்பு, பீரு தாண்டா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு போதை கிடையாது, இது மாதிரி மண்டையை கழுவி அவனை என்ன செய்வான், பாவம் செய்ய வைப்பான் இப்ளீஸ். அவனுடைய வேலை வந்து கரெக்டா செய்வான். ஸோ பிறருடைய சந்தோஷத்திற்காக, நண்பனுடைய சந்தோஷத்திற்காக மார்க்கத்தை நாம் அடகு வைப்பது அப்படிங்கிறது இந்த கருத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறத நமக்கு பெருமக்கள் விளக்கமாக சொல்லி தருவாங்க கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக எந்த ஒரு விஷயத்திலையும் மார்க்கமோ அல்லது ஹலால் போன்ற விஷயங்கள்ல எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது. அப்படி செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் மக்களிலேயே மட்டமானவர்கள், கீழானவர்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தினுடைய பாடம் நமக்கு சொல்லி தரும். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு